நல்லா இருந்தது சார், எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது படம், எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் சூரி. விடுதலை பார்த்ததுக்கும் இதுக்கும் வந்து நல்லாவே டிஃபரன்ஸு. அதில் வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும், இதுலேயும் இன்னசென்ட் தான், பட் ஆக்ஷன் அந்த மாதிரி வரும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். பிஜிஎம் ஆகட்டும் இல்லை எடிட்டிங் ஆகட்டும் போரே அடிக்கல. அந்த இவ்வளோ நேரம் போச்சு அவ்வளோ நேரம் போச்சுங்கிறதே இல்லை. ஒரு சீனுமே எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. உன்னிமுகுந்தன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, சசிகுமார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, வடிவகரசி மேடம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு காமெடியா பார்த்துட்டு ஒரு படம் விடுதலை பண்ணிட்டாரு, இதுல ஆக்ஷனா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு அது? நல்லா இருக்கு சார், நல்லா அவருக்கு தீனி போடுற வகையில நல்லாவே இருக்கு. அவர் இன்னும் ஒரு ஸ்டெப் அஹெட் தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அந்த படத்துக்கு விடுதலையில பெருசா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், பட் இதுல வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல என்ன தேவையோ அந்த ஆக்ஷன், சும்மா 4 பேர் 100 பேர் பறக்க விடுற அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இல்லாம அது நல்லாவே பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் ஆகட்டும் பிஜிஎம் ஆடி இன்டர்வல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாரு. இல்ல அது ராணஸ் இருக்கு, ராணஸ் அது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, நல்லாவே இருக்கு. இது எப்படி பார்த்தாலும் லிட்டில் பிட் ஓல்டர் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும் எல்லாருக்குமே. வந்து இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பாங்க, ஒருத்தனுக்கு விசுவாசமா இருந்து இந்த மாதிரி பண்றதுங்கிறது. பட் ஆனா அந்த ட்ரீட் பண்ண விதம் நல்லா இருந்தது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா நகர்ந்துருக்கு, நல்லாவே நகர்ந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு த்ரில்லர் பேஸ்ல அப்படியே போச்சு படம். நம்மளுக்கு தெரியும் ஓகே இப்படிதான் இருக்கும்ங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. சூரிய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. அவர் அந்த அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு, சசிகுமார் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, நல்ல கேரக்டர். அவரு சூரிக்காக இந்த கேரக்டர் பண்ணான்னு சொன்னாரு, ஆனா நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதுதான் ப்ரோ, அவரு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காரு. நம்ம சூரிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படி பார்த்துட்டு இந்த படத்துல பாக்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்கு ப்ரோ. அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரா கம்ப்ளீட்டா ஒரு கம்ப்ளீட் பேக் பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதாவது கருடன் உண்மையிலேயே சொல்றேன், ட்ரைலர் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை ஓப்பனா சொல்லணும்னா. பட் ஆனால் படம் வந்து உள்ள உட்காந்து பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு பார்த்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் பிளாக் யாரும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. காந்தாராவோட கிளைமேக்ஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு மனுஷன் நடிச்சிருப்பாரு. ஆனால் இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா சூரிய அவர்கள் இந்த அளவுக்கு நடிப்பாரா அப்படின்றது தெரியல. பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும், பயங்கர கூஸ்பம்ப் மூமெண்ட். அதுக்கு பெரிய காரணம் என்னன்னா யுவனோட பிஜிஎம் ஆக்சுவலா பயங்கரமா பண்ணியிருந்தாரு சொல்லலாம். அவர் மட்டும் இல்ல, என்டையர் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஓப்பனா சொல்லணும்னா நீங்க சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க, ஒரு வயக்காட்டுல ஒரு சண்டை நடக்கும், நல்லா இருக்கும். எடிட்டிங்காக இருக்கட்டும், 2 பேருக்கு திடீர்னு சண்டை நடக்கும், ஏன் நடக்கும் அப்படின்றது தெரியாம எடிட் பண்ணி ஒரு இடத்துல ஜெயில தான் அதை ரிவீல் பண்ணுவாங்க. அந்த இடத்துல எடிட்டிங் பார்ட்டாக இருக்கட்டும், ஸ்டண்ட் உன்னிமுகுந்தும் சசிகுமார் அவர்களும் சண்டை போடுற இடத்துல கூட ஸ்டண்ட் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஆனா சூரிய அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டண்ட்டுமே பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா அவருக்கு பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலையில அவர் 1% தான் கொடுத்திருக்காரு சூரிய அவர்கள். இந்த படத்துல அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலையுமே காமிச்சிருக்காரு. உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோ ஸ்டாரா வர்றதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் இது நானு. இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்கள் நல்ல படமா சூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா விஜயகுமார் எடுத்துக்கோ, நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புனா நம்மளோட படம் ஒன்று நல்லா கொடுத்துருவோம், அடுத்து எந்த கதை கிடைச்சாலும் நடிக்கலாம், ஒரு பெரிய கதை நடிப்பாங்க, அது ஒரு ஃபிளாப்பா போய் முடியும். பட் அந்த மாதிரி பண்ணாம சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா ஒரு பெரிய ஹிட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அவருக்கு. ஆக்சுவலா சசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த கதைக்கு அவரும் ரொம்ப ஆப்டாக நடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரோல் சசி அவர்கள் ஒத்துக்கிட்டு நடிச்சது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் ஒரு பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர், என்ன நீங்க வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்க ரோல் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். பட் அவரு சூரிக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து பண்ண வச்சிருக்காரு அப்படின்னும் போது நல்லா இருக்கு. ஆக்சுவலா உண்மையிலேயே சசி அவர்களும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லணும். உன்னிமுகுந்தாக இருக்கட்டும், அவரும் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அரசியல்வாதி கேரக்டர் வரக்கூடியவரும் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. படத்துல நிறைய மெசேஜ் எடுத்துக்கலாம் இந்த படத்துல. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது, தனக்கு தேவைப்பட்டா எவன வேணா என்ன வேணா பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்றது, அதே மாதிரி பேராசைப்பட்டா நம்ம எந்த அளவுக்கு இதுவாகும் அப்படின்றதையும் படத்துல காமிக்கிறாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய மனைவிகள் நல்லவங்களா இருந்தாங்கன்னா நம்ம நல்லவனா இருப்போம். நம்ம அதாவது 2 பேரையும் பார்க்க முடியும், சசிகுமாரோட மனைவியும் பார்க்க முடியுது, உன்னிமுகத்தோட மனைவியும் பார்க்க முடியுது. 2 பேர் பேசக்கூடிய விஷயங்கள 2 பேர் மாறுறாங்க, அதையும் பார்க்க முடியுது. நம்ம அந்த மாதிரி நிறைய இன்புட் எடுக்க முடியுது. ஸ்பெசிஃபிக்கா டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில சூரிய அவர்கள் சொல்லுவார், நாயா இருந்த என்ன உன்ன மாதிரி மனுஷனா மாதிரி என்ன அப்படின்னு தெரிக்கும் அந்த டைலாக் எல்லாம். அதே மாதிரி சூரிய அவர்கள் காமெடியும் பண்றாரு படத்துல, சென்டிமெண்ட் போர்ஷனும் பயங்கரமா பண்றாரு, ஃபைட் சீக்வன்ஸும் பயங்கரமா இருந்துச்சு அவரது. என்டையர் மூவில ஒரு 3 சீன்
அப்படியே கோர்வையா பேசணும், மூச்சு விடாம பேசணும், அது மாதிரி பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா படத்தை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு படம், உண்மையிலேயே சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல படம் வந்து ஒரு திருப்தி. தாராளமா வந்து எல்லாரும் பாருங்க. கொஞ்சம் வயலன்ஸ் மட்டும் அதிகமா இருக்கும். வயலன்ஸ் பிடிக்காதவங்க வேணா மேபி அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வயலன்ஸ் விரும்புறாங்க, குழந்தைங்களே விரும்புறாங்க. அதனால தாராளமா வந்து பார்க்கலாம். வெற்றிமாறன், அதாவது வெற்றிமாறன்ற ஒரு பேர் இந்த படத்துல இருக்கிறதால தான் மேபி கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு படத்துக்கு. ஆனா இப்போ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. இது வந்து இந்த கதைக்களம் வந்து நம்ம பார்த்து பழகின பல கதைகளோட கதைக்களம் தான் இது ஆக்சுவலா. சுப்பிரமணியபுரம்னு எடுத்துக்கோங்க, நிறைய 2 நண்பர்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் எல்லாம் நிறைய படங்கள் வரும். ஆனா இவங்க வந்து புதுசா பாக்குற மாதிரி அதை நம்ம காமிச்சாங்க ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இது என்ன பிளாட், என்ன கதை, எதை நோக்கி டிராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். செகண்ட் ஹாஃப்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ப்ரெடிக்டட் சீன் தான், இதான் நடக்கும் போது இவன் சாவ போறான், இவன் கொல்ல போறான், இவன் இதுக்காக இவனை கொல்லுவான் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அடுத்த சீன் தான் பட் புதுசா பாக்குற மாதிரி தியேட்டர் ஸ்கிரீன்ல காமிச்சது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நான். உண்மையிலேயே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா உண்மையிலேயே கருடன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமால ஒரு நல்ல படம் வந்திருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன்.